ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு சின்ன பையன் பெட்ரோல் போட்டுட்ருக்கான். பெட்ரோல் போடும்போது பாக்கெட்டில் இருக்கிற கார்டை எடுத்து பார்க்குறான், திரும்ப மறுபடியும் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். திரும்ப ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறான், கார்டு எடுத்து பார்க்குறான், திரும்ப பாக்கெட்டில் வச்சுக்கிறான். இதை அந்த மேனேஜர் பார்த்துடுறாரு. டேய் வாடாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுற, பாக்கெட்லேருந்து எதையும் எடுத்து பார்க்குற, என்னடா அது கொண்டுறா அப்படின்னா காட்ட மாட்டேங்கிறான். சரி போய் நான் இனிமேட்டுக்கு சரியாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெட்ரோல் பங்கு போகிறான், பெட்ரோல் போடுறான், மறுபடியும் பாக்கெட்டில் இருக்க கார்டு எடுத்து பார்க்குறான். மேனேஜருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கூப்பிட்டு வழுக்க டைமாக அவன் பாக்கெட்டில் இருக்கிற கார்டு எடுத்து பார்க்குறாரு. அவனுடைய கூலி அன்னைக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா. எவ்வளோ? 60 ரூபா. அந்த 60 ரூபா கூலி வாங்குறவனோட பாக்கெட்டில் இருந்த கார்டில் என்ன தெரியுமா எழுந்திருந்துச்சு? இதே போல் 100 பெட்ரோல் பங்குக்கு ஓனர் ஆகணும்னு எழுதிருந்துச்சு. மேனேஜர் அப்பயே வெளியே துரத்திட்டார். அவனை தொடர்ச்சியாக போராடினான், நேர்மையாக உழைச்சான். உழைப்பு தான் நம்மளை மாற்றும்னு நினச்சான். ஒருத்தர் உழைச்சா சம்பாதிக்கலாம், நமக்கு கீழே 1000 பேர் உழைச்சா நாம் முதலாளி ஆகலாம்னு நினச்சி தொடர்ச்சியாக போராடி வெற்றி அடைந்து எந்த கனவோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தானோ அதே போல் 100 பெட்ரோல் பங்கல்ல 1000 பெட்ரோல் பங்குக்கு ஓனரானார் திருபாய் அம்பானிங்கிற அந்த சிறுவன்.